த்ரோட்ட பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பொதுவாவே இந்த கோல்ட் பதார்த்தம்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கச்சேரிக்கு முன்னாடி மிளகு கஷாயம் போட்டு குடுப்பாங்க. அந்த ஆர்த்தி பாபாக்கு ஆர்த்தி பண்ணி முடிச்ச உடனே அந்த விபூதி அந்த கஷாயத்தில போட்டு அத குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானே தவிர, அ மத்தபடி தொண்டைக்குன்னு தனியா எடுத்த மாரி எனக்கு தெரியல. டிராவல் பண்றப்போ நீங்க ஒண்ணா டிராவல் பண்றப்போ ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஒரு 2 பேரும் இப்போ ஒண்ணா போறீங்க அப்படின்றப்போ, நெறைய பார்க்குற இடங்கள்ல ஏதாவது விஷயங்கள் வாங்குறது, இல்ல சாப்பிடுறது, அந்த மாரி ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னா என்ன சொல்வீங்க? கரெக்டான ஆகாரம் தான் சாப்பிடுவாங்க. ஜாஸ்தியும் குறைச்சல் அந்த மாரிலாம் இல்ல. எவ்வளவு முடியுமோ அந்த கெப்பாசிட்டி அவங்களே டிசைட் பண்ணி அதுக்கு சாப்பிடுவாங்க. கரெக்ட்டா இருப்பாங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல. ஜாஸ்தி ஆசைப்பட்டா கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த டயத்துக்கு சாப்பிடுவாங்க. அதே மாரி இது ம் இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் ரொம்ப அப்படிலாம் போமாட்டாங்க. இந்த காஃபி சாப்பிடுறச்சே கொஞ்சம் ஏதாவது இந்த ஸ்நாக்கிங் லேசா தான் உண்டு. அதுவும் எப்பவும் இல்ல. டிஃபன் இல்லனாக்கா, நான் நீ இதே பண்ணி குடுத்துருக்கேன். நம்ப அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளேக்ஸ் அவலெல்லாம் அப்படி லேசா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அதில வேர்க்கடலை எல்லாம் போட்டு, அத கொஞ்சம் ஸ்நாக் மாரி குடுப்பேன். அவங்க வந்து கையில எப்பவுமே ஒரு அவல் டப்பாவ வச்சிருப்பாங்க. ஒரு டப்பாக்குள்ள அந்த சாதாரண பச்சை அவல, சுகர் ஏதாவது இறங்கி போயிடுத்துனாக்கா, அப்ப அத வச்சுப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிப்பு. நல்லா இருக்கே. நெறைய சொல்றீங்களே மேம் நீங்க. உங்கள்ட்ட நெறைய கத்துக்கலாம் போலயே. ஹேண்ட்பேக்குல ரொம்ப சமாச்சாரம் இருக்காது. கர்ச்சீஃப் இருக்கும். அப்புறம் இந்த மாரி இருக்கும். அவலு, அ. அதுக்கப்புறம் வந்து குட்டி டப்பால ஒரு ஒரு உளுண்டு அவல் இருக்கும். அந்த மாரி பிரசாதங்கள் ஏதாவது வச்சிருப்பாளா இருக்கும். அந்த மாரி பெரிய ஹேண்ட்பேக்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சில பேர் நெறைய ஹேண்ட் பேக்ஸ் வாங்குவாங்க. அந்த மாரி இவங்க அதிகபட்சம் இந்த ஒரு பொருள் வச்சிருந்தாங்கன்னா என்ன பொருள் வளை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிக்கும். ம், கிளாஸ் வளை. ம். நான் எங்க போனாலும் பட்டு வளைன்னு பேரு அதுக்கு. அதில டிசைன்ல இருந்தாலும் தான் பிடிக்காது. பிளெயினா பிடிக்கும். அந்த மாரி வளையல் நெறைய வச்சிருப்பாங்க. கலர் புடவைக்கு தகுந்த மாரி இந்த கையில வந்து அ குறைச்சலா போடுவாங்க 2. இந்த கையில தான் கிளாஸோட போடுவாங்க. நார்மல் டேஸ்ல ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா தாளம் போடும்போது சிலிங் பிளிங்னு சத்தம் வரக்கூடாது. அதனால எங்க மாமியாருக்கும் கிளாஸோட ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் அதுலயும் பச்சை, மெரூன், ரெட்டு கூட சுமார் தான். அண்ட் ப்ளூ, மஸ்டர்ட் இந்த மாரி 4, 5 கலர் தான் இருக்கும். அந்த ஜரிகைலாம் இருந்தா பிடிக்காது. பிளெயின் வளையல் தான் பிடிக்கும். ஹைதராபாத்ல தான் அது கிடைக்கும். ஸோ நான் எப்போ போனாலும் குங்குமமும், வளையும் மஸ்ட்டு. எம்எஸ் அம்மாவோட ட்ராவல் பண்ணுறது, அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த டிசிப்ளின், அந்த ஒரு எல்லாமே ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இம்பைப் பண்ண முடிஞ்சுது. ஹவு ஷீ கேரிஸ் ஃபார்வர்ட் டியூரிங் கச்சேரிஸ், அவுட் சைட் கச்சேரிஸ், ஹவு ஷீ ட்ரீட்ஸ் பீப்புள். ஸோ இதெல்லாம் மாமியாரோட அந்த பழக்கவழக்கம்லாம் ரொம்ப ரொம்ப அழகா டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு நெறைய கத்துக்க வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ஆல்சோ எவ்ரி ஆஃப்டர்நூன் எம்எஸ் அம்மா யூஸ்ட் டு கம் ஹோம் டு ரிஹர்ஸ். ஓகே. ஒரு சுதி பெட்டி எடுத்துன்னு வந்து சுடி பாக்ஸ போட்டுண்டு பாடுவாங்க. பழைய பாட்டா இருந்தாலும், புது பாட்டா இருந்தாலும், ரெக்கார்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும், அப்போல்லாம் நெறைய ஹெச்எம்பிக்கு ரெக்கார்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உட்காந்து இன்ட்ரிகேட்டா எழுதி, அத மீனிங் பார்த்து, அத உச்சரிச்சு இதெல்லாம் பண்ணும்போது, இந்த குழந்தைகள்லாம் அப்சர்வ் பண்ணும் இல்லையா? பேசுறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி எனக்கு நெறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு.